நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukondam Sun Oil. அது இது எது இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய என்டையர் டீமுக்கும் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன் அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி 2009 இந்த அது இது எது நிகழ்ச்சியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற அளவுக்கு அப்படியே சின்னதாக இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து டெலஸ்கோப்பில் பார்க்குற அளவுக்கு பெரிய தூரத்துக்கு போயிட்டோம். அண்ட் அதையும் தாண்டி இங்கே இருக்கிற என்ன சினிமாஸ்கோப்பை கொண்டு போனதும் இந்த நிகழ்ச்சி தான். அண்ட் விஜய் டிவியில் ஒரு கேம் ஷோ கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்குது இந்த அது இது எது நிகழ்ச்சி மட்டும்தான். அப்படிங்கிறத இங்கே ஒரு செலிப்ரேஷனாக நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தேங்க்ஸையும் சேர்த்து இங்கே இருக்கிற என்டையர் டீமுக்கும் உங்களுக்கும் நாங்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா மக்களாகிய நீங்கள் இல்லைனா இந்த ஷோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்காது. இது என்ன மாதிரி கான்செப்ட், ரொம்ப புதுசாக இருக்கே, ஆனால் பரவாயில்லையே, இதில் நிறையா சந்தோஷம் இருக்கே, ஜாலியாக இருக்கே, நிறையா காமெடி இருக்கே அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ரசித்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்தது தான் இந்த நிகழ்ச்சி இந்த 150வது எபிசோடுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். எஸ், இந்த வாரம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறது இந்த அது இது இதோட 150th எபிசோட். 150வது வாரம் அப்படிலாம் சொல்லியாச்சு. ஸோ கெஸ்ட் வந்து உண்மையிலே ஸ்பெஷலாக தான் இருக்கணும். ஏன்னா 150th வீக் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான் இல்லையா? உங்களுக்கு சொல்லும்போது டேங்கப்பா 150 எபிசோட்ஸ்னு பயங்கரமாக சொல்கிறாங்களே, பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த பையன் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்திருக்க கெஸ்ட்டும் அந்த மாதிரியான நாட்கள் தான். இவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது காமெடியில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது, காமெடி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கெஸ்ட் தான் வரப்போகிறாங்க. யார் அவங்கன்றத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு தி ஷோன்னு. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. நீங்கள் 2 கெஸ்ட்டை கூப்பிட்டு வரணுமே. 2 பேர் கூட வந்தாங்க. 2 பேர் கூப்பிட்டு வந்தீங்க. எங்கள் கெஸ்ட்டு யார்? வாங்க மச்சி, ஓபன் தி பாட்டில். ஒரு பாட்டில் ஓபன் பண்ண வேணா, நீ நிப்பாட்டுக்கு முதல்ல. இத்தனை வருஷமா நிகழ்ச்சி பண்றீங்கல்ல, குரூப்ல டூப் முடிஞ்சான்னு சிரிச்சா போச்சு. முதல்ல போங்க, கெஸ்ட் வரட்டும். நீங்க முதல்ல டோன்ட் டச். என்ன டச் பண்ணி பேசுற மேல? காஸ்டியூம் பாரு முதல்ல. You are the guest man. You? Yeah. Me. Promise? எங்க அம்மா சத்தியமா இதே மாதிரி தான் நானும் சத்தியம் வாங்கணும். சூப்பர் பா. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு நம்ம ஆட்களே, நம்ம விஜய் டிவியோட பில்லர்ஸே கெஸ்டா வந்திருக்காங்கன்றதுல எங்களுக்கு வெரி ஹாப்பி. அண்ட் இன்னும் சந்தோஷமான விஷயம், இது 150th எபிசோட் ஆஃப் அது இது எது. தேவா நல்லா வரவேணுங்கப்பா. சூப்பரா கொடுத்த காசுக்கு போடுங்கப்பா. ஏய் எவ்வளவு கொடுத்த? காசு கம்மியா கொடுத்தமா? 500 ரூபாய் கொடுத்தமா? கொடுக்குறப்ப போடுங்க. மேல படாம போடுங்க. போடுங்கப்பா. ஏங்க இது வரைக்கும் யார் யாரும் பெரிய பெரிய ஹீரோ, இயக்குனர், பெரிய பெரிய காமெடிலாம் வந்து போயிட்டாங்க. எல்லாரும் அமைதியாக வந்துட்டு அங்கே போய் உட்காந்துருவாங்க. நீங்கள் 2 பேர் பண்ணியிருக்க ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்களா? 500 ரூபாயா? எவ்வளோ ஆச்சு? இல்லை, அடுத்து இன்னும் கொஞ்சம் கொட்டினா கூட கொஞ்சம் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் கொட்டுறாங்க உங்களுக்கு. குனிங்க. அதுமா அவங்க கொட்டணுமா? பட் ஆனால் அவங்க 2 பேரையும் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம அண்ணன் கரெக்டாக வந்திருக்காரு. சேது அண்ணன், நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்வளோ நாளாக வந்து இவங்க வர கெஸ்ட்டை சிரிக்க வச்சாங்க. இவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு விதத்தில் சூப்பர் தெரியுமாண்ணே. கண்டிப்பாக இந்த வாரம் எபிசோட் நல்லா இருக்கு. இவங்க 2 பேர் அங்கே இருக்காங்கல்ல, எபிசோட் நல்லா இருக்கு. அதனால தான் சொல்கிறோம், எல்லா எபிசோடும் அங்கே உட்கார இன்னும் நல்லா இருக்கும். மொத்தமாக நல்லா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. 3 gentlemen and 3 strong comedy performers அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஓகே. நிலைமை இல்ல சூப்பரா இருக்கும்னு தம்பி இப்பயும் சொல்றேன். ஐ அம் தி கெஸ்ட். ஓகே. சோ லிமிட்டட் வேர்ட்ஸ் கமிங் அண்ட் இன்புட் அவுட் சைடு. ஓகே. போமா இங்கிலீஷ் வேற. ஸோ இந்த அது இது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 13 வாரம் கிராஸ் ஆகுமா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆங்கரை வச்சுக்கிட்டு அப்படின்னு விஜய் டிவியே வருத்தத்தில் கண்ணத்தில் கை வச்சு தான் உட்காந்தாங்க. பட் நிறைய பேருடைய ஹார்ட் ஒர்க், நிறைய பேருடைய இன்புட் அதெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை 150 வாரத்துக்கு மேலே கொண்டு வந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம், இதை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குன மக்கள் நீங்கள் தான். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் என்டையர் டீமுக்காக ஒரு முறை கை தட்டலாமா? சூப்பர். அண்ட் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் உண்மையிலே ரொம்ப 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 ஸ்பெஷல். இவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் ஒரு மிகப்பெரிய நட்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதலாவது உட்கார்ந்துருக்கவர் வடிவேல் சாரே. அவர் மாதிரி இவ்வளோ வாட்டி பேசியிருப்பாரா அப்படின்றது தெரியல, அது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இவர் வடிவேல் பாலாஜி அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உலகம் முழுக்க, மைக்கேல் ஜாக்சனுக்கு மட்டும்தான் தெரியாது, ஏன்னா அவர் செத்து போயிட்டாரு. இல்லைன்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் வடிவேல் பாலாஜி யார், எப்படிப்பட்ட பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஒரு நல்ல டைமிங் சென்ஸ் உள்ள ஒரு நல்ல காமெடியன், அது மட்டும் இல்லாமல் நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட, சூப்பரான டான்சர் அண்ட் ஒரு எக்ஸலன்ட் பர்ஃபார்மர் வடிவேல் பாலாஜி. வெல்கம் டு தி ஷோ.
நாங்கள் தான் சொல்கிறோம்ல, கெஸ்ட்டும் நீங்கள் ஆயிரணும், ஆங்கரும் நீங்களே ஆயிரணும். நான் என்னதான் பண்ணுறது? ஆடியன்ஸா கூட சில நேரம் ஆயிருக்கும் தெரியுமா? ஓகே, சூப்பர். வடிவேல் பாலாஜி எப்படி இருக்கு அந்த சீட்டில் உட்காந்து இப்படிலாம் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது? ஏன்னா அங்கே உட்கார நிறைய பேரை நீங்கள் வந்து நீ வாங்கிட்டு போகும்போதே டிவி உடஞ்சிரும் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கு? இப்போ சந்தோஷமா இருக்கு. வெக்கலாம் வருது. வெக்கப்படுறீங்க? அதாவது அது அங்கேயே இருந்து பழக்கமாயிருச்சு. இங்கே வருவோம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்தில் பதட்டமா இருக்கு. ஒரு விஜய் டிவிக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் இந்த இடத்துல. ஒரு காமெடி ஷோவில் வந்த ஒரு நபர் ஹீரோவாக இருக்காரு. உண்மைதானே? கண்டிப்பா. அதே மாதிரி விஜய் டிவியில் ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸாக வந்து இன்றைக்கி நான் கெஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அண்ட் இந்த அது இது அனுபவம் எப்படி இருக்கும்? நிறைய வாட்டி அங்கே உண்மையை சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போயிருக்கீங்க. அங்கே நின்று யாருமே சிரிக்காதப்ப வீட்டுக்கு போயெல்லாம் அழுதுருக்கீங்களா? 2-3 எபிசோடு அழுதுருந்தேன். அழுதுருந்தீங்க? அதுக்கப்புறம் இப்போ மறுத்துருச்சு. டிவியில் யாரையுமே சிரிக்க வைக்கலன்னு போது உங்கள் பிள்ளைங்களாம் என்ன திட்டாப்பா நீல என்ன இப்படிக்கிற ஐயா மூஞ்சி மாற கட்டியப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க? ஓகே ஓகே, எதிர்பார்க்குறேன் அப்படி. ஓகே. பட் இன்னைக்கு நீங்கள் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணலனால நீங்கள் நிறைய காமெடி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் வடிவேல் பாலாஜி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, வெல்கம் டு தி ஷோ. இரண்டாவது உட்கார்ந்துருக்கவர் நாங்கள் கலக்க போவது யார் பண்ணும்போது அதனுடைய தொகுப்பாளராக இருந்தவர். அங்கே இருக்க நிறைய பேருக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாமல் மிமிக்ரி அப்படின்ற உலகில் இன்றைக்கும் ஒரு சிறந்த கலைஞன் அப்படின்னா இவரை தைரியமாக சொல்லலாம். ஏன்னா இவருடைய அப்பாலேருந்தே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர் தான் மிமிக்ரியில். சேது, வெல்கம் டு தி ஷோ. வெல்கம். அது மாதிரி ஃப்ரெஞ்சு பேர்டு வச்சா காம்பேரிங் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்குனது நம்மளுடைய சேது அண்ணன் தான். அவரை பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் கோட்டும் போடுறாங்க, ஃப்ரெஞ்சு பேர்டு வச்சு காம்பேரிங்கும் பண்ணுறாங்க. இல்லை, அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரெஞ்ச் பீர் வச்சு நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் நிறைய பேர் இப்போ ஃப்ரெஞ்ச் பீர் வச்சுட்டாங்க இல்லையா? நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லல, முன்னாடி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரெஞ்ச் பீர் ஒரு லேண்ட்மார்க் ஆகி இப்போ சார் நீங்கள் மலை மேலே உட்காந்து சமையல் பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார்ன்றான். ஏதோ ஒரு டிவி ஷோவில் பார்த்துட்டு நான் தான் நினச்சேன். ஓகே, எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ். அண்ணே ஜனகராஜ் எக்ஸ்பிரஷன். ஓகே, இங்கே நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பண்ணி இந்த எபிசோடு முடியுது. ஓகே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ சேது. தேங்க்யூ. அது மூன்றாவதாக உட்கார்ந்துருக்கவர் நம்மளுடைய எபிசோடோட நம்ம நிகழ்ச்சியோட பிரம்மாண்டமான பெர்ஃபார்மர் அப்படின்னு அன்பா ஆசையாக கூப்பிடுவோம். எப்படிங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி அப்படின்னு நிறைய பேர் வந்து இவர்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிறாங்க. இப்படி என்னங்க முறைக்கூடாது இல்லை சொல்லுமா? ஓகே. அதாவது அவர் ஒரு ரோபோ சங்கர்ன்றதை மறந்து இப்போ நான் தான் ரோபோ எடுத்த சங்கர் அப்படின்ற லெவலில் ஃபீல் பண்ணியே உட்காந்துருக்கு. இல்லைம்மா அப்படிலாம் ரோபோ அவர் தான் ரோபோ சங்கர். அவர் நீங்கள்? நான் வெறும் சங்கர் தான். என்னங்க நீங்கள் தாங்க ரோபோ சங்கர்? ரோபோ சங்கர் பேர் வச்சேன், பட் படம் எடுத்தவர் அவர். வெரி குட் வெரி குட். நான் படம் காட்டுறேன். வெரி குட். வெல்கம் டு தி ஷோ ரோபோ சங்கர். உங்களுடைய இந்த விஜய் டிவி அனுபவம்? கலக்கப்போவது யாரில் வந்து ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மராக நான் தான் வந்தேன். ஸோ அதிலேருந்து விஜய் டிவியில் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து உண்மையிலே 150வது எபிசோடுக்கு உண்மையிலே ஏதாவது பெரிய கெஸ்ட்டை கூட கூப்பிட்டு வந்துருக்கலாம். இதுக்கு மேலே பெருசாக நாங்கள் தேடி பார்த்தா கிடைக்கலப்பா. கிடைக்கல. டைனாசர் ஒன்று தான், அதுவும் செத்து போச்சுட்டாங்க. எங்களையும் மதித்து இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. அப்ரிஷியேட் மீ? யா, தட்ஸ் விஜய் டிவி. ஓகே ஓகே. அண்ட் இது அவங்க தான் ஃபீல் பண்ணணும், நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் இடையில நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ரோபோ சங்கர், வெல்கம் டு தி ஷோ. இப்படி ஆரம்பிச்சிருக்கு இந்த எபிசோடு, பயங்கர கலகலப்பா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வடிவேல் பாலாஜி உங்களுக்கு கேட்குறேன், முதல் ரவுண்ட் என்ன? இது கூடவா தெரியாது? குரூப்பில் டூப்பு. ப்ரொஃபஷனல்ஸ் இந்த 3 பேர் இங்கே வந்து நிற்பாங்க. 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப் தான் நீ கண்டுபிடிக்க போறீங்க. இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யாரு, எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். ரோபோ சங்கர் அவங்க யாருன்னு தெரியுதா? கையில் சுற்றி விடுவாங்க, கன்னத்தில் ஒட்டி விடுவாங்க அந்த மிட்டாய். ஸோ அதாவது இதில் நிறைய குரூப் வந்திருக்காங்க நம்மளுடைய அது இது நிகழ்ச்சிக்கு. அண்ட் இவங்களை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் கிடைக்கல. பெங்களூர்லேருந்து இவங்களை நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம் பிரத்யேகமாக. இந்த 150வது எபிசோட் ரொம்ப இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ். அண்ட் 3 பேரும் ஆரம்பிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது வடிவேல் பாலாஜி. சொல்லுங்க. ஏ பி சி 3 பேர்ல யார் டூப்? பி. பி. என்ன காரணம்? அந்த பெல் அடிக்கிறது அப்படியே தேடுறாரு. எதை? அந்த பாவாடைக்குள்ள கை விட்டு. அது பொம்மையா? எல்லாத்தையும் பார்த்தங்க, எல்லா பொம்மையும் கரெக்டா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் சத்தம் வருதுங்க. அப்ப ஏதாச்சும் ஒரு குறைன்னு கேட்டா அவர் அப்படியே தடுக்கிறாரு. அதுல இப்படி ஒரு காரணத்தை ஏன் எல்லாருமே சிரிக்கிறீங்க? இது மலையாளத்தில் எடுக்க போறீங்க அந்த எபிசோட். நைட்டு 11 மணிக்கு மேல டெலிகாஸ்ட் பண்ணும் போல. காரணம் கேட்டீங்க. அதான் ஏங்க காரணமே வேணாயா? அவ்வளவுதான். பி தாங்க டூப்பு. வடிவேல் பாலாஜி பி டூப்னு லாக் பண்ணி அதோட நிப்பாட்டிங்க. அப்பா சை. வடிவேல் பாலாஜி பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. அண்ட் இரண்டாவதா பஸர் பிரஸ் பண்ணது சேதுவன் நீங்க தான். சி. என்ன காரணம்? அதை சொல்றதுக்கு பயமா இருக்குது. அவரும் இப்படிதான் கையை கொஞ்சம் தடுமாறி எடுத்துட்டு போனாரு. ஓகே ஓகே. கரெக்டா பிடிச்சி அடிச்சிட்டாரு. பெல் சொல்றேன். காரணமே நான் கேட்கல. சி தானே? ஆமா. சி சரியில்லை. சி. ஆமா. ஓகே. சேதன் வந்து சி டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கர் சி தான். இல்ல 250 எபிசோட இங்க வந்து இது பண்ண தெரியல. எனக்கு ஏதா அடிக்காத இங்க பாரு. எனக்கு நீங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு மிஞ்சி போனா அதான் கொடுப்பீங்க. அது எனக்கு தெரியும். அதோட சொல்லிட்டு நிப்பாட்டிங்க. அதுக்கப்புறம் நாங்க கேட்போம். ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணியிருந்தா. ஏ. ஓகே. யார் மேல டவுட் இருக்கு? சி. என்ன காரணம்? எல்லாரும் வலது பக்கம் பிடிச்சி இழுத்தாங்க, இவர் இடது பக்கம் பிடிச்சி இழுத்தாரு. ஓகே. ஆனா சி மேல தான் டவுட் இருக்கு. ஆமா. அது செகண்ட் சான்ஸ் தான் நீங்க சொல்ல முடியும். அந்த முதல் சான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணது நம்மளுடைய வடிவேல் பாலாஜி. அவர் வந்து பி டூப்னு லாக் பண்ணிருக்காரு. இரண்டாவதா பஸர் பிரஸ் பண்ணது சேதன். அவர் வந்து சி டூப்னு லாக் பண்ணிருக்காரு. கடைசியா பஸர் பிரஸ் பண்ணதா வேற வழி கிடையாது. ரோபோ சங்கர் ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ்ல வந்து என்ன சொன்னீங்க? வாட்ச் மிட்டாய் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓசி மிட்டாய். ஓசி தான் எல்லாம். ஓகே. அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க செகண்ட் சான்ஸில். அந்த முட்டாய் என்ன மாதிரி டிசைன்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாண்டுட்டு இருக்கோம். அண்ட் வடிவேல் பாலாஜி அண்ட் ரோபோ சங்கர், நீங்கள் வந்து ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆளுக்கு 200 பாயிண்ட் கம்மி பண்ணலான் இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னத்துக்கு எப்போ கொடுத்தா கம்மி பண்ணுறதுக்கு? இதுவரை முதல்ல வந்த உடனே 1000 பாயிண்ட் கொடுப்பேல. ஆமா, இன்னும் கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? ஐயோ, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்பா. 150 எபிசோடுன்னு ஒண்ணே. ஓகே, அதான் தெரியுதுல. 1000 பாயிண்ட் ஆரம்பத்திலே கொடுத்தாச்சு. சரி, இது உங்களுக்கான செகண்ட் சான்ஸ். இதுல அவங்க தனித்தனியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் பாலாஜி. நீங்க டூப் லாக் பண்ண பி. அவர் மேல நிறைய குற்றம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்கலாம். பியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். என்ன வடிவேல் பாலாஜி? கல் வைக்கல? நெக்லஸ்ல கல் சாப்பிட்டு பாருங்க, நல்லா கல்லெல்லாம் தென்படும். அடுத்துண்ணா ஓகே, அடுத்தது நம்மளுடைய சேது அண்ணன் டூப்னு லாக் பண்ண சி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. பார்த்துலாமா ஒரு பெர்ஃபார்மன்ஸை? ரெடி. ஓகே, சீன் ஆரம்பிக்கலாம். நல்லா இருந்தா? ஓகே. கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா இல்ல எப்படி? இல்ல, நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். இவர்தான். இவர்தானா? கான்ஃபிடென்ட்டா வேற சொல்றீங்க. இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கணும். அது வந்து நம்மளுடைய ரோபோ சங்கர் அவர்கள் டூப்னு லாக் பண்ண நான் ஆரம்பிக்கலாம். இப்போ திரும்ப நீங்க டூப் லாக் பண்ண போறீங்க. ஸோ வடிவேல் பாலாஜி நீங்க சொல்லுங்க, யாரு டூப்? பி தான். என்ன மிஸ்டேக் இருந்தது இந்த நெக்லஸ்ல? அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லுவேன், மார்க் கம்மி பண்ணுவேன்.
இல்லனாலும் எப்படியும் மார்க் கம்மியாக போகுது. ஆமா அது அப்படி போயிட்டோம். ஓகே. செய்யாத குற்றத்துக்கு மார்க் கம்மி பண்ணக்கூடாதுல்ல. என்ன நீங்க குற்றம் செய்யல? சரி சரி விட்டுருங்க. திரும்ப பேசுற நீ. சரி ஓகே ஓகே. வேற ரீசன் எதுவும் இருக்கா? ரீசன் நல்லா சாப்பிட்டு பார்த்தேன். அதுல சாப்பிடவே இல்லை இன்னும். ஏன்? தெரிஞ்சிருச்சு. சொல்லிட்டோம் அவ்வளோதான். ஸோ வடிவேல் பாலாஜி ஒரு போல்டான டெசிஷன் எடுத்திருக்காரு. பி தான் டூப் அப்படின்னு மறுபடியும் லாக் பண்ணியிருக்காரு. சேதனா நீங்க சொல்லுங்க, ABC 3 பேர்ல யாரு டூப்? சி தான். மாற்றமே இல்லை. இல்லை அவர் அந்த லேம்ப் போஸ்ட்டில் காலை வச்சு டிக்கிற மாதிரி அந்த அது ஒரு டவுட்டு. இதில் வாட்ச் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, அதனால தான். இது 2 டவுட் உங்களுக்கு இருக்கு. 2 டவுட் இருக்குது. ஓகே, சேது அண்ணனும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. சி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. இவரை கேட்க வேணாம், நீங்கள் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது போய்க்கலாம். ஏன் கேட்கணுமா? ஏன் நாங்கள் இப்போ எதுக்கு உட்காந்துருக்கோம்? அதான் கேட்குறேன், நான் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? சி தான். சி ஏற்கனவே ஏ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா? No. ஏ கிடையாது. நோ. ஏலேருந்து சிக்கு மாற்றினீங்கன்னா 100 பாயிண்ட் போயிடும். கோஹே. ஆ கோஹே. கொகை கோஹேயா? அதான் இருக்கீங்க பார்க்க கொகை மாதிரி. போல போதுன்னே. ஓ ஓகே ஓகே. பட் சியும் தப்பாயிடுச்சுன்னா இன்னொரு 200, டோட்டலாக 300 போயிடும். எப்படி 100 100 200 தானே? எப்படி 300? மாற்றினதுக்கு ஒரு 100 போயிடும். சரி, தப்பானா ஒரு 200. 200 அதுக்கப்புறம் ஒரு 100 400. சாருக்கு அப்படியே 1000 பாயிண்ட் அப்படியே இருக்கட்டுமா? 300 பாயிண்ட் போயிடுங்க. சரி ஓகே பரவாயில்ல. ஆ. உங்க நண்பர் வடிவேல் பாலாஜி வந்து பி தான் சொல்லியிருக்காரு. லூசு. லூசா நீ லூசா நீ லூசா நீ லூசா நீ லூஸ். ஒரு தடவை தான் சொன்னாப்ல. என்ன இப்படி சொல்றாரு வடிவேல் பாலாஜி? நீங்க லூசு, அதனால தான் பி லூசு லூசுன்னு தான் சொல்ல முடியும். இப்படி சொல்றாரு, வேற மாடல் ரீசன் சொல்லுமா? லூசு லூஸ். ஓகேவா? ஓகே, இது ஓகே, கரெக்டா இருக்கு. சோ சேதனனும் ரோபோ சங்கரும் சி சொல்லியிருக்காங்க. வடிவேல் பாலாஜி மட்டும் பி சொல்லியிருக்காரு. இந்த பொம்மாய் மிட்டாய், இன்னொரு மிட்டாய் ஏதோ சொன்னாரு அவரு. என்ன வாட்ச் மிட்டாய். வாட்ச் மிட்டாய், பப்பர மிட்டாய், இதை விற்கிற இந்த 3 சூப்பரான மக்கள்ல இருந்து ஒருத்தர் டூப்புன்னு சொல்லி இல்லையா? அண்ட் இதுல யார் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம லிஃப்ட்குள்ள பார்க்கலாம். உண்மையான டூப் சி தான் அப்படிங்கிறத சேதனனும் ரோபோ சங்கர் அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஹேய் ஹேய் ஹேய். ஐயோ பாவம், பைத்தியம் ஆயிருச்சு அது. நான் சொல்லல முதல்ல. சொல்லுங்க. தோத்துட்டியே வெக்கமா இல்ல அப்படின்ற மாதிரி டீசெண்டா கேக்குறாரு. முதல் ரவுண்ட் தான் போச்சு. டீசெண்டா கேக்குறாரு. முதல் ரவுண்டே போச்சு. மூத்த கலைஞர்ப்பா. அவர் ரோபோ சங்கர் அது பீத்த கலைஞர். ஓகே, இப்படி அவர் அப்பயே சொன்னார் லூசு, அது லூசு அப்படின்னாரு. யாராச்சும் ஒருத்தர் தோக்கணும், யாராச்சும் ஒருத்தர் ஜெயிக்கணும். அதுதான் வெற்றி தோல்வி. அப்ப அடுத்து என்னதுப்பா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அடுத்தது இருக்கணும். இது கிளம்ப சொல்லுங்க. இருக்கணும்ண்ணே. தோத்ததுக்கு இவ்வளவு கேவலமான காரணம் சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்லாம் எது கை தட்டுன்னு தெரியாம கை தட்டுறீங்க. சிஎன் வணக்கம், உங்க பேரு? சரவணா. ஃபர்ஸ்ட் டைம் இவங்கள பாக்குறீங்களா? இவரை பாத்துறீங்களா? எங்க? இங்கே தான் அப்படி அவர் என்ன பண்ணுவாருங்க? காமெடி பண்ணுவேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பண்ணிருக்காரா? அந்த மாதிரி நடிப்பார். ஆமா, நான் ஒத்துக்கிறேன். நடிப்பேன். ஓகே ஓகே. பி என்னட்ட கொடுங்க. வணக்கம், உங்க பேர் என்ன? சிவராம். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க தொழில? 15 வருஷமா இருக்காங்க. 15 வருஷமா இருக்கீங்க. வெரி குட் வெரி. ஏ என்னட்ட கொடுங்க. வணக்கம், உங்க பேரு? ராஜாங்க. ஓகே, எத்தனை வருஷமா இருக்கீங்க? 10-15 வருஷம் இருக்குங்க. ஏன் ரொம்ப தேங்க்ஸ். 3 பேருக்கு ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். குரூப்ல டூப் ரவுண்டோட ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரவுண்டில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தவறான டூப் சொன்னதுனால வடிவேல் பாலாஜி உங்களுக்கு 200 பாயிண்ட் போயிடுச்சு. நீங்கள் வந்து 800 பாயிண்டில் கடைசி இடத்துல இருக்கீங்க. செகண்ட் சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தி மாற்றிக்கிட்டதுக்காக 100 பாயிண்ட்ஸ் மட்டும் இழந்திருக்கார் ரோபோ சங்கர். கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால அதுக்கு மேலே எதுவும் கம்மி பண்ணல. நீங்கள் 900 பாயிண்ட்ஸில் செகண்ட் பிளேஸில் இருக்கீங்க ரோபோ சங்கர். வாழ்த்துக்கா. ரோபோ சங்கர், உங்களுக்கு எப்போ 90 தான் பிடிக்கும், இப்போ 900 கிடைச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பொறுமையா சாப்பிடலாம். அண்ட் ஆரம்பத்துலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேருந்து கரெக்டாக டூப்பை கண்டுபிடிச்சி கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி அந்த 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே வச்சிருக்காரு நம்மளுடைய சேது. வாழ்த்துக்கள் சேது, நீங்கள் தான் ப்ளீடிங்கில் இருக்கீங்க. அண்ட் அடுத்த ரவுண்ட் தான் உண்மையிலே சுவாரஸ்யமான ரவுண்ட், சிரிச்சா போச்சு. எப்போவும் இந்த சிரிச்சா போச்சில் வந்து ஐயோ போச்சு அப்படின்னு நம்மளாம் நினைக்க வைக்கிற 2 பேர் இங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போ இவங்களை சிரிக்க வைக்க போகிறது யார் அப்படின்றத யோசிச்சிட்டே இருங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது SVS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SVS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது. நாம இப்போ விளையாட போகிறது செகண்ட் ரவுண்ட். எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ரவுண்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிரிச்சா போச்சு.
ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். ரோபோ சங்கர், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் போயிடும். ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே போயிடுறது. ஆமாம். அதுக்கு முன்னாடி பேசிக் ரூல்ஸ் எல்லாம் அதே இருக்கு. மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களும் அவங்கள மட்டும்தான் பார்க்கணும். கையை எப்படி வச்சு மறைக்கக்கூடாது. லிஃப்ட் ஓப்பனர்லேருந்து உங்களுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ் ஆகிடும். அண்ட் இவ்வளோ ரூல்ஸ் சொன்னீங்க இல்லையா? அண்ட் இதில் பாயிண்ட் சிஸ்டம் அப்படி தான். பாயிண்ட்ஸ் எப்படி போகும் சொல்லுங்கள். முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு போவோம். எவ்வளோ போவோம்? அதான் போச்சா அப்புறம் என்ன அங்கே கேளு. சேதன் நினைக்க முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் போவோம்? 200 300 300 போவோம். இரண்டாவதா சிரிக்கிறவங்களுக்கு 200, கடைசியாக சிரிக்கிறவங்களுக்கு 100. இதுக்கு மட்டும் வந்துருங்க. எல்லாம் கரெக்டாக. அந்த இவங்களை 3 பேரையும் சிரிக்க வைக்கணுன்றதுக்காகவே 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்கப்பா பயங்கரமா. யார் இந்த பெர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க. சிங்கப்பூர் தீபன் தானே நீங்கள்? ஆமா. ஓகே ஓகே. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி யாரும் பண்ணது கிடையாது. ஒரு பிரபலத்தோட இன்டர்வியூ, சரியா, பிரபலத்தோட பேட்டி, அதை பார்ப்போமா? அந்த பிரபலம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? காட்டினா தானே தெரியும். வாங்க தம்பி, அல்டிமேட்டு. நீங்க எப்படின்னு இருக்கீங்க? எனக்கு என்ன தம்பி, அமிதாப் பச்சன் மாதிரி ஒசரமா, ரித்திக் ரோஷன் மாதிரி கலரா, சல்மான் கான் மாதிரி 6 பேக்கோட இருக்கு. ஏன்டா என் வயிற்றுச்சல கிளப்புற? அதான் பார்க்கும் போதே தெரியுது இல்ல நான் நல்லா இருக்கேனா நல்லா இல்லையான்னு. தெரியுதுண்ணே, நல்லாவே இல்லைண்ணே. தம்பி, என்ன மாதிரி பசங்களை பார்த்தா நல்லா இருக்க மாட்டோம், பார்க்க தான் நல்லா இருப்போம். நம்ம கேள்விக்கு போவோமா? அண்ணா, அதுக்கு முன்னாடி இந்த காசை பிடிங்கண்ணே. எதுக்குப்பா கையில காசு கொடுக்குற? இல்லைண்ணே, ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்தேண்ணே. அவங்க தான் சொன்னாங்க, கேள்வி கேட்டு காசு கொடுக்கறது ரொம்ப பழசு, ஆனா காசு கொடுத்துட்டு கேள்வி கேட்கறது தான் புதுசுன்னு சொன்னாங்கண்ணே. ஓ, அந்த குரூப்பா? அவனுங்க பழசே புதுசா தானடா பண்ணுவானுங்க. அதான் ஊருக்கே தெரியுமே. நீங்க தமிழ் சினிமா துறைக்கு எப்படி வந்தீங்க? ஆக்சுவலா நான் சினிமாவுக்கு நடிக்க வந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே. ஏன்டா ஆக்சிடென்ட்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுடா. எதுக்குடா சினிமாவுக்கு வந்த? அண்ணா, அதை சொல்லண்ணே, சினிமாவுக்கு நடிக்க வந்ததே ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்றேண்ணே. ஓ, அதை சொன்னியா? அண்ணா, கேட்கணும்னு நினைச்சேண்ணே. என் பில்லா படத்தை பாத்தீங்களாண்ணே? பில்லா படம் பார்த்தேன் தம்பி, ஆனா ஃபுல்லா பார்க்கல. ஏன்னா ஃபுல்லா பார்க்கல? பின்ன என்னடா, நான் படம் பார்க்க வந்ததே நமிதாக்காகத்தான். அந்த நமிதாவை பாதிலேயே போட்டு தள்ளிட்டீங்க. ஐ மீன் மர்டர் பண்ணிட்டீங்க. சரி, அந்த படத்தை விடுங்கண்ணே. மங்காத்தா பாத்தீங்களா? எங்க அத்தாவே நேற்று நைட்ல இருந்து காணப்பா. இதுல எங்க இருந்து நான் மங்காத்தாவை பார்ப்பேன். நாம இப்ப முதல் ரவுண்டுக்கு போவோம். போலாண்ணே. முதல் ரவுண்டு குரூப்ல டூப்பு. அதான் கிடையாது. இந்த 3 பேர்ல யாரு டூப்புன்னு கண்டுபிடி. அண்ணா, இவங்க 3 பேருமே டூப் தானே. எப்படி தம்பி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஆமாண்ணே. வடிவேல் பாலாஜி வடிவேலோட டூப்ண்ணே. ஓ. ரோபோ சங்கர் விஜயகாந்தோட டூப்ண்ணே. ஓகே. சேது சார் விஎஸ் ராகவனோட டூப்ண்ணே. பரவாயில்ல தம்பி, எவ்வளவு கரெக்டா சொன்ன. இதுக்காகவே இந்த ரவுண்ட்ல உனக்கு ஒரு 700 மார்க் தரேன். சரி, நாம அடுத்த ரவுண்டுக்கு போவோம். ஓகேண்ணா. 2வது ரவுண்டு சிரிச்சா போச்சு. அதான் கிடையாது. இப்போ நான் பண்ண போறது ஸ்டாண்ட் அப் காமெடி. பண்ணுங்கண்ணே. நீங்க சிரிக்காம இருக்கணும். Okay. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகேண்ணா. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைங்கிறது சின்ன பசங்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைன்றது பெரிய பசங்கிட்ட கூட இருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைன்றது எங்க பெரியப்பா கிட்ட இருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைன்றது எங்க சித்தி கிட்ட இருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைன்றது எங்க தாத்தா கிட்ட இருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைன்றது எங்க ஆயா கிட்ட இருக்கு. யாரு கண்டா நகைச்சுவைன்றது இவங்க 3 பேர் கிட்ட கூட இருந்தா இருக்கலாம். அது மட்டும் இல்ல. என்ன தம்பி சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? சரி தம்பி, உங்க டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க அண்ணா, சத்தியமா சொல்றேண்ணே, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலண்ணே. ஆக்சுவலா எனக்கு சிரிப்பு வந்ததுண்ணே. ஆனா நீங்க சிரிக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தானே சிரிக்காம இருந்தேன். சத்தியமா சொல்றேண்ணே, மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ்ண்ணே. அண்ணா, ஆசம்ண்ணே. ஏண்டா சாவு வீட்டுல போயிட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு கருமாதி வீட்டுல போயிட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி காமெடி பண்ணும்போது சிரிக்காம காமெடி பண்ணி 1 hour கழிச்சு சிரிக்கிறீங்க. உனக்கு மனசாட்சி இல்ல? அண்ணா, சாதாரணமா அது இதுல வர செலிபிரிட்டிஸ்லாம் இப்படி தானே பண்ணுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆனா இவங்க 3 பேர் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவங்க 2 பேர் காமெடி பண்றப்ப நம்ம சிரிக்கணும்ல. கண்டிப்பா சிரிப்பாங்க. அதுவும் கரெக்ட் தானே. நீ கவலைப்படாத. சரி, ஓகே, நாம அடுத்த ரவுண்டுக்கு போவோமா? ஓகேண்ணே. இந்த ரவுண்டு ரொம்ப இக்கட்டான ரவுண்டு. உன்னை நிறைய கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு ஒழுங்கா நீ பதில் சொல்லணும். கண்டிப்பாண்ணே. சரி,
நீ நடிச்ச முதல் படம் எது? நான் படத்துல எல்லாம் நடிக்கலண்ணே. ஒரு 10 படத்துக்கு அப்புறம் தான் ஏதோ சுமாரா நடிக்க ஆரம்பிச்சேன். பரவாயில்லையா, நீ என்ன மாதிரி தானா? சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? தமிழ்நாட்டுல எனக்கு பிடிச்ச ஹீரோனா மெரினா படத்துல நடிச்ச சிவகார்த்திகேயனை பிடிக்கணும். ஏய், மெரினா பீச்சில் சிவகார்த்திகேயன் நடந்தான்னு சொல்லு. நடிச்சான்னா அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருங்க. அடுத்த கேள்வி. அப்படிவா வலிக்கு? சரி, சினிமாவை தவிர்த்து உனக்கு வேற என்ன தெரியும்? சினிமாவை தவிர்த்துனா உங்களுக்கு ஃபார்முலா 1 தெரியுமாண்ணே? ஃபார்முலா 1 என்னடா, எனக்கு 100 தெரியும். இப்போ ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? a+b² a² b² + 2ab. அண்ணா, நான் அந்த ஃபார்முலா சொல்லண்ணே. ஃபார்முலா 1னா F1 ரேஸ்ண்ணே. எப்போ வேணா ரேஸ் இருக்கட்டா, நான் தான்டா ஃபர்ஸ்ட் வருவேன். அண்ணா, தயவுசெய்து சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கண்ணே. எனக்கு பைக் ஓட்ட தெரியும்ண்ணே, கார் ஓட்ட தெரியும்ண்ணே, ஏன் ஃப்ளைட் கூட ஓட்ட தெரியும்ண்ணே. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஓட்ட தெரியுமாண்ணே? ஏன் இவ்வளோ நேரம் உன்னை ஓட்டிட்டு இருக்கேன், இது உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதுண்ணே. பாத்தியா தம்பி, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியல. அண்ணா, தெரியலன்னா தெரியலன்னு தானே நான் சொல்ல முடியும். ஆமா, நீ தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவேன். அப்புறம் நானே உனக்கு சொல்லி தருவேன். அப்படி இப்படி ஏதாவது ரொமான்ஸ் நடக்குன்னு எதிர்பார்ப்பேன். அதான் இங்க நடக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. இவ்வளவு நேரம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்களே, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமாண்ணே? கேளுப்பா. உங்களோட ஹாபிஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட ஆபீஸை பத்தி சொல்லணும்னா அது 1500 ஸ்கொயர் ஃபீட், 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் ரூம், ஒரு குளியல் ரூம், அது மட்டும் இல்ல ஒரு பெரிய வராண்டா, மொத்தம் 2.25 கிரவுண்டுடா. அண்ணா, தயவு செய்து புரிஞ்சுக்கங்கண்ணே. உங்க ஆபீஸை பத்தி கேட்கலண்ணே, ஹாபிஸை பத்தி கேட்டேனே. ஹாபிஸ்னா உங்க பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டேனே. இப்போ என் பொழுதே ஆபீஸ்ல தான்ப்பா போய்கிட்டு இருக்கு. ஓகேண்ணே. அண்ணா, நிகழ்ச்சி முடியும் போது பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்களேண்ணே. அது டான்ஸ் ஆட தெரிஞ்சவனுக்குடா, நமக்கு கிடையாதுடா. போலாமா? போலாம். வரட்டுமா? அண்ட் சேதன் வடிவேல் பாலாஜின்னு சிரிச்சிட்டாங்க. முடிஞ்சது ரோபோ சங்கர். அவர் கெஸ்டாமா இல்ல இல்ல செலிபிரிட்டியாமா இல்ல, நடிக்கணும்னு வந்துட்டா கொஞ்சமா நடிக்கணும்ல, அதுக்கு அதாவது முதல்ல இருந்தாலும் இந்தாளா இல்லை அப்படிதான் கூப்பிட்டுங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் வெளியே, சரி, குடுக்கல் வாங்கலாம் வெளியே வச்சுக்கோங்க. இங்க ரெஸ்பெக்ட், நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கீங்க. எப்படி ரோபோ சங்கர் எப்படி ஆக்ட் பண்ணாரு? இருங்க. ஆமா, நீ எங்க இனிமே இல்லம்மா. நீ இனி அதாவது நீ இது வந்து நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்க. நீ அண்ணெல்லாம் வராருன்னா ஓகே, அதை அவர் சிரிக்காம இருக்கலாம், டஃப்பா இருக்கலாம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனசுல? நீ உங்களை இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த பொம்மை மாதிரி கை தட்டி சிரிச்சுக்கிட்டு. half an hour அடுத்த வாரம் என்ன செய்யணும் நம்ம? இல்ல half an hour கூட தேவையில்ல. இப்போ இது முடிச்ச உடனே அடுத்த எபிசோட் தானே பண்றேன். ஆமா ஆமா, அதையாச்சும் வந்து யோசிச்சு பார்க்கணும்ல. சூப்பரா பண்ணீங்க, நல்லா வந்தது பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நன்றி. நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த ரவுண்ட்ல சேதனும் வடிவேல் பாலாஜியும் சிரிச்சிட்டாங்க. அதனால 200 100 மட்டும் தான் கம்மி பண்ண போறோம். அதுல முதல்ல சிரிச்சது வடிவேல் பாலாஜி, நீங்க தான். உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் கம்மி பண்ணிடுறோம். ஏற்கனவே எவ்வளவு இருந்தீங்க? 1000 இருந்தது. என்னது 1000 இருக்குதா? 1000 இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் குரூப்ல 100 போச்சு. 100 தான் போச்சா? 200 போச்சு. 200 போச்சு. ஓ பர்ஸ்ல எவ்வளவு இருக்கு அது மட்டும் பாருங்க. 10 பர்ஸ் பார்க்கணும். நாளைக்கு அந்த 2 ரவுண்ட்ல 200 போச்சா உங்களுக்கு? இப்ப 400 போச்சு. எவ்வளவு இருக்கு மீதி? 600 தான். 600 பாயிண்ட் வடிவேல் பாலாஜி. வாழ்த்துக்கள் வடிவேல் பாலாஜி. Give a big hand. அண்ட் இந்த ரவுண்ட்ல கடைசியா சிரிச்சதுனால சேதனே உங்களுக்கு 100 பாயிண்ட் மட்டும் கம்மி பண்றோம். ஏற்கனவே நீங்க 1000 பாயிண்ட்ல இருந்தீங்க, -100, 900 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி ரோபோ சங்கர், நீங்களும் இந்த ரவுண்ட்ல சிரிக்காமலே இருந்து 900 பாயிண்ட்ஸ். ஓகே, நீங்களும் லீடிங்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதுதானே ஆசைப்பட்டீங்க? வெரி குட், வெரி குட். அடுத்து இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் இருக்கு. அந்த ரவுண்ட் தான் மாத்தி யோசி. அந்த ரவுண்ட்ல இவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நாம இப்ப விளையாட போறது கடைசி ரவுண்ட், மாத்தி யோசி. மாத்தி யோசி. இந்த மாத்தி யோசி ரவுண்ட்ல நான் ஒரு क्वेश्चन கேட்பேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லணும். இதுல 2 மினிட்ஸ் டைம் தருவோம். 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மி பண்ண மாட்டோம். எவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அதிகபட்சம் 300 பாயிண்ட் குறையும். இந்த ரவுண்ட் எப்படி விளையாடுவீங்க? அது பார்க்கலாமா? பார்க்கதாமா போறோம். லெட் அண்ட் see. ஓகே, லெட் அண்ட் see. ஹிடன்சியா? ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதோட புரிஞ்சு. தெரியுமா இங்கிலீஷ்? தெரியுமா தெரியாதா? அப்படி இது இங்கிலீஷானே நமக்கு தெரியல. அது இல்லைங்க தெரியும். ஸோ இதில் முதல்ல விளையாட போகிறது லீடிங்கில் இருக்கிற சேதுன நீங்கள் தான். ரூல்ஸ் எல்லாம் கிளியர் தானே? கிளியர். ஓகே, ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? ஊருக்கு நேற்று தான் போனேன். எந்த ஊருக்கு? நான் வரமாட்டேன்.
எங்க வர மாட்டீங்க? ரோபோ சங்கரை பலார்னு அறைவேன். ஏன் அறைவீங்க? வடிவேல் பாலாஜி மேல காரி துப்புவேன். ஏன் காரி துப்புவீங்க? அவன் ஒரு கழுத எவன்? பண்ணி. ஒரு வார்த்தையில பதில் சொல்லு. மாட்டிக்கொண்டாயே சேதும் ஒரு வார்த்தையில் மாட்டிக்கொண்டாயே. அதான் ஒரு நல்ல பிள்ளைய வந்து சும்மா திட்டக்கூடாது. சும்மா திட்டினா அப்படித்தான் ஃபிளக் பிடிக்கிறாங்க. இதை பார்த்தா பண்ணி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? உங்களை பெருசு எங்க இருக்கு? அவன் மூஞ்சில காரி துப்புவீங்களா? ஏற்கனவே துப்புன மாதிரி தானே இருக்கு. சரி, சரி. போங்க. இருங்க சார், யாரை பண்ணினீங்க அது மட்டும் சொல்லுங்க. நீங்க அவுட் ஆனது எங்களுக்கு பிரச்சனையா தெரியல. நான் தெரியாம உன்னை பண்ணின்னு சொல்லிட்டேன். யார? ரோபோ சங்கரை பண்ணின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்காக விஎஸ் ராகவன் சார் வாய்ஸ்ல எத்தனை வாட்டி போட்டு தேய்ச்சாச்சு. நல்லா இருக்கே. அப்படியா? பாட்டு பாடுங்கண்ணே. விஎஸ் ராகவன் ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? ஒரு மல்ல 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 மல்லே மல்லே மருத மல்லே செல்ல 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 வெங்கல செல்ல. அடுத்த வரி வந்து இப்ப விஎஸ் ராகவன் ஐயா பாடுவார். நிறுத்திடா பண்ணி அப்படியே கலப்பி கொண்டு போய் கடத்தல் மண்டத்தை கடத்தி கொண்டு 5 வகை பொன்னால நான் கண்ணால நான் தானே அஞ்சோயமா டாக்டர் டாக்டர் மலை 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 மாறுட மலை மலை கொய்யால மலை 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 மாறுட மலை மலை டேய். தேங்க்யூ ஸோ மச் சேதன. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சேதனை தொடர்ந்து அடுத்ததா இந்த மாத்தி யோசி ரவுண்ட்ல விளையாட போறது நம்மளுடைய பிரம்மாண்டமான பெர்ஃபார்மர் ரோபோ சங்கர். ரோபோ சங்கர், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டிஷர்ட் எங்க வாங்குனீங்க? சிவா, இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நானா? சேதனை எப்ப பாரு புளிக்கிட்டே இருப்பாப்ல. வடிவேல் பாலாஜி பத்தி சொல்லுங்களேன். ஐயோ, இன்னைக்கு சாப்பாடு உண்மையிலே நம்ம செட்டில் மாதிரி சாப்பாடு வேற எங்கேயுமே போட மாட்டாங்க. சாப்பிட்டீங்க? காலையில இருந்து இந்த ஷூவை போடுறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கே. ஏன், என்ன பிரச்சனை? ஆனா நீ சொன்ன மாதிரி வாட்ச் என் கைக்குனா ஒரு அழகு தான் இல்லையா? இந்த மோதிரம் எங்க வாங்குனீங்க? ஏய், இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி ஸ்டைலா இல்ல? ஏதோ ஒரு வாய்ஸ் பேசி காமிங்களா? ஏய் கேமராமேன் அண்ணே, ஏன் என்னவே உத்துறதுன்னு பாக்குறீங்க? கேமராமேன் உங்களே பாக்குறாரு. நான் கமல் மாதிரி பேசணும்னா அப்படி பேசிக்கிட்டே இருப்பேன். எப்படி பேசுங்க கமல் சார் மாதிரி. அன்னைக்கு ரஜினி படம் செம்ம சூப்பர். அதுலயும் பாஷா கிளாஸ். வேற என்ன படம் பிடிக்கும்? ஏய் சும்மா சொல்ல, அப்ப இந்த ஜிம்மி ஜிப்பிலாம் பாரு, அவர் வாட்டுக்கு வருது போகுது பண்ணி. ஜிம்மி, நீ என்ன வந்தவன எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணிட்டு வேற இருக்க. எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்களேன். உண்மையிலே பேமெண்ட் எல்லாம் கரெக்டா விஜய் டிவில கில்லி மாதிரி வந்துரும். உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? நேத்து பார்க்கணுமே, காலையில வீட்ல இருந்து கிளம்புறக்குள்ள என்ன பயங்கர பார்க்கணும்? போராட்டம். என்ன போராட்டம்? காலையில இருந்து வீட்ல ஃபேன் ஓடவே இல்ல. அதான் பிரச்சனையா? பைப்பை திறந்தே தண்ணி வருமான்னு பார்த்தே வரவே மாட்டேங்குது. அவுட் தானே. எதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? வேற என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பைப்பை திறந்தா தண்ணி வர மாட்டேங்குதுன்னு. அது ஒரு அவுட்டா? அவுட்னு உடனே எதுக்கு நான் எதுக்கு அப்படின்ட்டு வந்துட்டு ஏன் மாத்துனீங்க? இல்ல அப்படி மாத்தணும்னா அவுட் தானே. கருப்பில்ல வெளுப்பும் இல்ல ரோபோ சங்கருக்கு ஒண்ணுமே இல்ல. கருப்பில்ல வெளுப்பும் இல்ல ரோபோ சங்கருக்கு ஒண்ணுமே இல்ல. நான் முக்குனாலும் இங்க ஒண்ணு நடக்கவில்லை. எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு உங்க 2 பேருக்கு தெரியுமா? வாங்க இதெல்லாம் பழைய ஜோக். வாங்க பிரெயின் அதைத்தான் கேக்குறேன். ஓகே, இந்த எபிசோட டெலிகாஸ்டே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவுட். போய் ரெஸ்ட் எடுத்துங்க. அவுட்டுமாவா? ஆமா, மக்களே விளையாடுவாங்க. ரோபோ சங்கர் அவுட் ஆயிட்டாரு மக்களே. அடுத்ததா வாங்க வடிவேல் பாலாஜி. ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வாட்ச் எங்க வாங்குனீங்க? எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு. எந்த ஊருக்கு போயிருக்காரு? காலையில இருந்து சாப்பிடலையா? ஒரு பசி கண்ணு அப்படியே இருட்டிக்கிட்டே. சாப்பிடுறீங்களா? ஏன் இவங்கெல்லாம் வந்து அப்படியே அமைதியா உட்காந்துட்டு அதுல ஒரு பையன் வந்து யாரெல்லாம்? என்னையே பார்த்துக்கிட்டு யாரு? அந்த கோடு போட்டு நம்ம இந்த மாத்தி யோசி ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த ரவுண்ட்ல 3 பேருமே அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் வடிவேல் பாலாஜி தான் சூப்பரா விளையாண்டாரு. 2-3 கேள்வி கூட தாண்டலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த மாத்தி யோசி ரவுண்ட்ல சீக்கிரம் அவுட் ஆனவங்களுக்கு 300 பாயிண்ட் போயிடும். அந்த வகையில தெரிஞ்சு போச்சா? இல்ல 100 பாயிண்ட் தான் இருக்கு மாப்பிளைக்கு. இல்லைங்க, அவர் ஏற்கனவே 600ல இருந்தாரு. இப்போ 300 பாயிண்ட் போய் 300 பாயிண்ட் இருக்குங்க. 3வது இடத்த பிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இல்ல 200 பாயிண்ட் இழந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேதன நீங்க தான். நீங்க ஏற்கனவே 900ல இருந்தீங்க. 900 - 200 = 700 பாயிண்ட்ஸ். ரோபோ சங்கர் நீங்க எவ்வளவு இருந்தீங்க? 900. இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட் மட்டும் இழந்திருக்கீங்க. 800 and 700. 800 பாயிண்ட்ஸோட இன்னைக்கு எபிசோட வின் பண்ணிருக்கீங்க ரோபோ சங்கர், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த 150வது எபிசோட வின் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய ரோபோ சங்கர், வாழ்த்துக்கள் ரோபோ சங்கர். அண்ட் சேதனா நீங்க தான் ரன்னர் அப். ஓகே, थैंक यू. கடைசி இடம் வந்து வடிவேல் பாலாஜி. உங்களுக்கு சும்மா நான் கை தட்டுறேன். போனா போதும். போனா வெரி வெரி வெரி
ஸோ இன்னைக்கு எபிசோடில், அதாவது இந்த 150th எபிசோட வின் பண்ணியிருக்கிற ரோபோ சங்கருக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன். இன்னைக்கு எபிசோட்ல ரன்னர் அப் வின் பண்ணியிருக்கிற நம்மளுடைய சேதனுக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஹாம்பர். எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் வழங்கும் ஒரு சிட்டிசன் காஃபி மேக்கர். 3வது இடத்தை பிடிச்சிட்டமே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு ஒரு தற்கொலை எண்ணத்துக்குலாம் போகக்கூடாது, ஒன்றும் போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு டீ கடை வச்சு பொழைச்சுக்கவடா அப்படின்னு அடுத்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ். இந்த எத்தாப்புல ஒரு 3 பாக்ஸ் இருக்குல்ல, ABC அப்படின்னு. இந்த 3த்துக்குள்ளேயும் ஒரு பரிசு கூப்பன் இருக்கு. உதாரணத்துக்கு 2500, 9999, 25000 இந்த 3 மதிப்பிலான பரிசு கூப்பன்கள் உள்ள இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, எனக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டை நீங்களே எடுத்துங்க, நான் அதில் விளையாண்டு ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அந்த ஆர்டரில் நீங்க ஆளுக்கு ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் விளையாட தயாரா இருக்கீங்க? நீங்க விளையாடுறீங்க. வடிவேல் பாலாஜி விளையாடுறாரு. சேதன நீங்க? நான் விளையாடல. ரோபோ சங்கர் உள்ள 25000 இருக்கு. அதிகமா எப்பயுமே சங்கர் ஆசைப்பட மாட்டாமா. இன்னைக்கு உங்க சைடு லக் இருக்கு. யாரும் உசுப்புனாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். கமான் சங்கர் கமான். அண்ணனும் அவங்களும் விளையாடுவாங்க. என்னண்ணே? ஹலோ, நீங்க விளையாடல, உங்க வேலையை மட்டும் பாருங்க. அவங்க விளையாடுறது மட்டி அவங்க. ஏற்றுறான். ஓகே, சேதனும் வடிவேல் பாலாஜி விளையாட போறாங்க. அந்த வரிசையில செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். சேதனே உங்களுக்கு 3மே இருக்கு. நீங்க ABC 3ல ஒன்று சூஸ் பண்ணலாம். சி 2500 ரூபா போ. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு வடிவேல் பாலாஜி, A or B. B. ஓகே, இந்த A ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Aல இருக்கிற அந்த பரிசு தொகை 25000. போச்சா? வேணாமா? இப்படி பயந்து இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே. ஸோ 25000 உங்க 2 பேருக்குமே கிடையாது. இல்லாதவங்களுக்கு பாவம் தான் 2500 ரூபாய் வாங்கிட்டு போக பாரு. கொடுத்து விடு பாவத்தை. யார் C சூஸ் பண்ணியிருந்தது? 2500 ரூபாய் கொடுத்து விடு. 5000 ரூபாயில 2500 புடுங்கு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே 5000 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் ஹாம்பர் கிடைச்சிருந்தது. வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர். அண்ட் உங்களுக்கு சேது நீங்க வந்து 9999 மதிப்பிலான கிஃப்ட் வின் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். அண்ட் வடிவேல் பாலாஜி, எனக்கு இது போதுமா? ஒரு எபிசோட் பண்ண கணக்கு எனக்கு. அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல இந்த சர்ப்ரைஸ் ரவுண்ட்ல நம்மளுடைய சேது அண்ணன் வந்து பிரேவா அவர் கொடுத்த 5000 ரூபாய் தைரியமா விளையாண்டார்ல, தைரியத்துக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 9999 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வாங்கினேன். அண்ட் மறுபடியும் தைரியமா விளையாண்ட வடிவேல் பாலாஜி நம்ம பாராட்டி ஆகணும். பட் 2500 தானே அப்படின்னு நீங்க வந்து கேவலமா நினைக்கக்கூடாது. வாங்கினேன், தைரியமா விளையாடணும், அதுதான் முக்கியம். என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அதான் தைரியமா விளையாடுறோம் பாத்தீங்களா. கொடுத்த பரிசே எனக்கு போதும்பான்னு பயந்து இல்லாம. கூப்பிடு என்னைய கூப்பிடு. நீ போதாச்சுமா, டீ வாங்கிட்டு வா, போயிட்டு போ. பரிசு கொடுத்து அமிச்சாச்சுல, முடிச்சு விடாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வடிவேல் பாலாஜிட்ட கேட்போம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல கலந்துக்கிட்டு 2500 ரூபாய் வின் பண்ணியிருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஃபீல் பண்றேன்பா. போட்டு அழுத்தால. முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம். நாங்களாம் இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்ததுக்கு பெரிய விஷயம். இப்போ இங்கே வந்திருக்கேன், அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த இடத்துக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் சிரிக்க வச்சதுக்கு நானும் இப்போ ஒரு கெஸ்ட்டாக வந்து இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது விஜய் டிவிக்கும் தாம்சன் சாருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சேன். சேதுண்ணா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இந்த ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ 150 வீக்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா. இந்த ஷோ நான் எல்லா வெளிநாடுக்கு போனாலும் இந்த ஷோவை பற்றி பேசாத ஆளும் கிடையாது. இது உலகம் ஃபுல்லாக ஒரு பிரபலமான ஷோ. சச் அ வெரி குட் ஷோ சொல்லலாம் விஜய் டிவியோட. அது இது தேங்க்யூ சேதுண்ணா. வாங்க ரோபோ சங்கர் வந்து 2 வார்த்தை பேசுங்க. உண்மையிலேயே மாப்பிள்ள சொன்ன மாதிரி தான். நாங்கள் அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கோம். பழையபடி அங்கே தான் போகிறோம். அது வந்து ஒரு தடவை வர்றோம். அதில் என்னென்னா என்னைக்கு இருந்தாலும் ஹிஸ்ட்ரி தானே. 150வது எபிசோட்லையும் அப்போ சிரிச்சு தொலைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. 150வது எபிசோட்லையும் ஒரு வின்னர் அப்படின்ற என்னுடைய பேர் பொறிக்கப்படுது இல்லையா. ஓகே, சூப்பர். பட் நல்லா விளையாடிங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது 150th எபிசோட். அது நீங்கள் 3 பேரும் அப்படின்போது காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. கிளம்புறதுக்கு முன்னாடி சேதுன்னு எங்கள் எல்லாருக்காகவும் சத்யபிரியா மேம் வாய்ஸ். டே பாலாஜி, என்னடா இது மூஞ்சி, இது தாரில் வச்சு தேய்ச்ச மாதிரி. ரோபோ சங்கர் நிறுத்துடா. அங்கே என்னடா அபியை ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அது ஏன் அபிடா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, கிளம்பலாமா? ஓகே, போகலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் போடலாமா? போடலாமா? கைகள் தாளம் போடணும்,
தெரியாம ஆடுறது. தூத்துக்குடி பொன்னையா நான் தூத்துக்குடி பொன்னையா தூத்துக்குடி பொன்னையா எங்கரையை வேலையா இருக்கிற பொண்ணு மனதிருக்குது காலையா Thank you so much. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடிலன்ஸ் பாபா ஃப்ரம் சிவகார்த்திகேயன் எஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது